Supreme Mobiles in Deepavali Mega Sale 12 கோடி பரிசு மழை. Supreme ல phone வாங்குங்க 20000க்கு மேல பரிசுகளை வெல்லுங்க. Indigus Photo Durable Exterior Paint with Duro Color Technology. Step into the future of design and motion with all new Vivo V60e. Buy now. ப்ராக்டிக்கலாகவே டிஃபிகல்ட்டிஸ் அவர் வச்சுட்டு அங்கெல்லாம் போகவே முடியாது. இப்போ அவரை கூட்டிகிட்டு ஒரு 600 மீட்டர் நடந்து உள்ளே போகிறீங்க வச்சுங்க, என்ன நடக்கும்? பட் ஆனால் ஒரு அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த சாத்தியக்கூறு கிடையாது. இல்லை மேடம், ஒரே ஒரு இஷ்யூ தான் அவர்கிட்ட. மக்கள் தான் அவரோட பலம், மக்கள் தான் அவரோட பலவீனம். காலையில் போய் சத்திரத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தா மாலையில் வந்து சத்திரம் இல்லை சார் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. ஏன் என்னன்னு கேட்டால் புரிஞ்சுக்குங்க, எங்களை வந்து வம்பில் மாட்டி விடாதீங்க, எங்களுக்கு என்னால் பண்ண முடியாது. தமிழக வெற்றிக் கழகம் வந்து பனையூரில் அரசியல் பண்ணுறாங்க, பண்ணையார் மாதிரி அரசியல் பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளே அரசியல் பண்ணுறாங்க, நிறைய விமர்சனங்கள் இருக்குது. ஒரு பிரச்சனையும் இல்லை. விமர்சனம் வைக்கிறவங்க கிட்ட கரூரில் ஒரு சத்திரம் பர்மிஷன் வாங்கி கொடுக்க சொல்லுங்க. அனிதாவோட மரணத்துக்கு போனாங்க. 13 பேர் இறந்த தூத்துக்குடி சம்பவத்துக்கு போய் பார்த்துட்டு வர்றாரு. அப்போ போக முடிஞ்ச மனுஷன் இதுக்கு தன்னைக்காக பார்க்க வந்த மனுஷங்களை போய் வீட்டில் பார்க்க மாட்டாரு. அப்போ ஆப்வியஸ்லி இப்போ நடக்க போகிற மீட்டிங், அவங்கள பார்க்க போகிற மீட்டிங் வந்து இட்ஸ் நாட் அ பப்ளிக் அட்ரஸிங். துயரப்பட்ட குடும்பம், அந்த குடும்பம் 36 குடும்பங்கள் மொத்தம் வராங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லோருக்கும் ஒரு தனிப்பட்ட இடமாக ஒரு ரூம் போட்டு கொடுக்குறாங்க ஹோட்டலில். அந்த ரூமில் போயிட்டு விஜய்னா தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரையும் பார்க்க போகிறாரு. அதாவது விஜய் சாரே போய் ஒரு ரூமாக ஒரு எஸ்ஓபி ஒன்று ஃபார்ம் பண்ணுங்க. அது பண்ணாமல் நீங்கள் இதுக்கப்புறம் ஸ்டேட் ஹைவேஸ், நேஷனல் ஹைவேஸ், பப்ளிக் அட்ரஸிங்ஸ் இந்த மாதிரியான எந்த இடத்துலையுமே பர்மிஷன் கொடுக்கக்கூடாதுன்ட்டு கோர்ட் சொல்லுது. அது பார்த்தீங்கன்னா கூட எனக்கு இந்துஸ்தான் டைம்ஸில் வந்திருக்கு, வீக்கில் வந்திருக்கு, எல்லாருமே நான் வந்து ப்ரூஃபாகவே வச்சிருக்கேன். டேட் வந்த டேட் நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட டேட் October 4 வந்திருக்கு. இதுதான் அந்த ப்ரொசீஜருக்கான கொடுத்துருக்காங்க. தாவேக்கா எதுவுமே செய்யலை அப்படிங்கிற ஒரு பிம்பம் தானே கட்டமைக்கப்படுது. அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் தானே தெரியும் அப்படிங்கிற ஒரு என்ன செய்யலை சொல்லி 20 லட்சம் பணம் போடுறேன்னாரு, போட்டாரா? RTGS முடிச்சிட்டாரா? எல்லா குடும்பத்தையும் தத்தெடுத்துக்கிறேன்னாரு. தத்தெடுத்து அந்த குடும்பத்துக்கு 5000 ரூபா பணம் கொடுத்து அந்த குடும்பத்தில் வேலை இல்லாதவங்க வேலை வாங்கி கொடுத்துட்டு படிக்கிறவனுக்கு படிக்கிறதே எடுத்துட்டாரு. இப்போ அவங்களை கூப்பிட்டு உட்காந்து பார்க்க போறாரு. அவங்க 2 பேரும் பேச போகிறது உங்களுக்கு எதுவும் சொல்லுங்க. அப்போ திட்டமிட்டு தாவேக்கா மேல ஒரு நெகட்டிவ் கிரியேட் ஆமா, கேரக்டர் அசாசினேஷன், அவர் மேல கேரக்டர் அசாசினேஷன், அவர் மேல வந்து கட்சி மேல என்னென்ன சொல்ல முடியும் அப்படின்றதுக்கான எல்லாத்தையும் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. கேள்வி கேட்டா தற்கூறின்றீங்களா? என்ன திருப்பி அவர் நடிகர் வீட்டு விட்டு வெளில வர மாட்டார், உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் வீட்டு விட்டு வந்தானே வராட்டின்னு. சரி, இதற்கு பிறகு அந்த சுற்றுப்பயண விவரம் மாற்றப்படுமா? ஏன்னா நம்ம முதல்ல 3 மாவட்டம் 100% மாற்றப்படும். இனிமே அந்த பஸ் ஃபார்முலாவை எடுக்க மாட்டாங்க நான் நம்புறேன். இல்ல ஆல்ரெடி ஹெலிகாப்டர்ல வருவார்ன்ற மாதிரி ஒரு கேள்வியில அதான் சொல்ல வரல. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக தாவேக்கா ஆதரவாளர் காமேஷ் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம். சார், இப்போ கரூர் அந்த துயர சம்பவத்திற்கு பிறகு கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை நேர்ல போய் சந்திக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் நடந்துச்சு. இப்போ வரைக்கும் அனுமதி இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ வந்து நம்ம மாமல்லபுரத்தில் இந்த சந்திப்பு நிகழ்வு நடைபெறும்ன்ற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கு. எதனால அங்க போய் சந்திக்க முடியல? ஏன் இந்த இடத்துல இந்த பிளான் மாற்றப்பட்டுச்சு சார்? ஆக்சுவலி இது கரெக்டாகவே நம்ம சொல்ல முடியும்னா, ஏன்னா நம்மளே போயிருக்கோம். தொடர்ந்து 2 நாள் அங்கே இருந்து அந்த மக்களை பார்த்து எல்லாரும் குடும்பத்தையும் பார்த்துட்டு தான் வந்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 குடும்பத்தை மட்டும் பார்க்க முடியல, பாக்கி எல்லாருமே நம்ம பார்த்துட்டு தான் வந்தோம். ப்ராக்டிக்கலாகவே டிஃபிகல்ட்டிஸ். அவர் வச்சுட்டு அங்கெல்லாம் போகவே முடியாது. ஏன்னா நாங்கள் போகும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோடு இருக்குல்ல நின்றுடும், அதுக்கு மேலே கார் போகாது. அந்த ரோடுக்குள்ளே இறங்கி கிட்டத்தட்ட ஒரு 500-600 மீட்டர் உள்ளே போகணும். அது அப்படியே குறுகுன சந்து, இப்படி வளைஞ்சு கிழஞ்சி அப்படி போய் அங்கே போய் முனையில் இருக்கும், அந்த இடத்துல இருக்கும். சைடு ஃபுல்லாக வீடு, ரோடுகள், குட்டி குட்டி ரோடுகள் நிறையா. இப்போ அவரை கூட்டிகிட்டு ஒரு 600 மீட்டர் நடந்து உள்ளே போகிறீங்க வச்சிங்க, என்ன நடக்கும்? ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் அது ஒன்று இருக்குது. அது வந்து சாத்தியக்கூறே கிடையாது. ஒரு அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த சாத்தியக்கூறு கிடையாது. இல்லை மேடம், இப்போ ஒரே ஒரு இஷ்யூ தான் அவர்கிட்ட. மக்கள் தான் அவரோட பலம், மக்கள் தான் அவரோட பலவீனமும். புரியுதுங்களா? இந்த பலவீனம் கொஞ்ச நாள் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணோம். இப்போது நீங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் இல்லை தலைவன் வரணும்னு. நீங்கள் தலைவன் இப்படி வந்து நின்று ஏதாவது ஒரு நாளைக்கு நடந்துச்சு வச்சிங்க, அப்போ எப்படி பேசுவோம்? அப்படியே மாற்றி பேசுவோம்ல எல்லாரும். கொஞ்சமாக அது ஏற்கனவே இப்படி நடந்திருக்கே, திருப்பி இப்படி பண்ணுறாரு, அறிவு இல்லை உனக்கு அப்படின்னு ஒரு இது வரல. இப்போ நடந்ததுக்கு அவருக்குமே அது சம்மந்தம் இல்லைனாலும் அவரை பார்க்க வந்த கூட்டம் தானே. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த குறுகிய சந்துக்குள்ளே 10,000 பேர் உள்ளே வந்தால் என்ன ஆகும்? திருப்பி பல இஷ்யூஸ் வரும். அதனால் அது சாத்தியக்கூறு இல்லை. ஃபஸ்ட்டு போலீஸ் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க இன்றைக்கி இருக்கிற அந்த ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலைக்கு. ஏன்னா ப்ராக்டிக்கலாகவே முடியாது. நீங்கள் அப்படிலாம் போயிட்டுலாம் வரவே முடியாது. ஒன்று. ரெண்டாவது, வெறும் கரூர் மட்டும் இல்லை, திண்டுக்கல்ல 2 குடும்பம், திருப்பூரில் 2 குடும்பம், சேலத்தில் ஒரு குடும்பம், நாமக்கல்ல ஒரு குடும்பம். அப்போது கரூர் மட்டும் பர்மிஷன் எடுக்க முடியாது, பாக்கி 5 மாவட்டத்துக்கு பர்மிஷன் எடுக்கணும். அப்போ அந்த மாவட்ட எஸ்பி, மாவட்ட கலெக்டர் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பர்மிஷன் வாங்கணும். ஸோ இந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸும் ஒன்று இருக்குது. ரெண்டாவது, அவர் இங்கே இப்போ அதனால் அவர் அதுக்கான ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டிஸ் போயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சரி ஒரு சத்திரத்தை எடுத்து அந்த சத்திரத்தில் நம்ம வந்து பண்ணலான்ட்டுன்னு சத்திரம் ட்ரை பண்ணியிருக்காங்க. காலையில் போய் சத்திரத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தால் மாலையில் வந்து சத்திரம் இல்லை சார் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. ஏன் என்னன்னு கேட்டால் புரிஞ்சுக்குங்க,
எங்களை வந்து வம்பில் மாட்டி விடாதீங்க, எங்களுக்கு என்னால் பண்ண முடியாது, ஓனர் வேணாம் சொல்லிட்டாரு அப்படின்னு மேனேஜர் கொடுத்துட்டு போகிறாரு. தொடர்ந்து இப்படி தான் நடந்திருக்கு. அப்போ சென்னையில் எடுக்கலான்னு சென்னை ட்ரை பண்ணும்போது சென்னையிலையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, கொடுக்க மாட்டேன்னு மறுத்துட்டாங்க. நான் சொல்கிறது எல்லாமே உண்மை தான், நான் ஒன்றும் எட்டு கட்டிலாம் பேசலை, உண்மையாகவே இது நடந்துச்சு. நீங்கள் யார் வேணாலும் எங்கே வேணாலும் பேசி. சென்னையில் 2 பெரிய சத்திரம் இருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும். அந்த ஈசிஆர் திருவான்மியூரில் ஒன்று இருக்குது, இதில் நீலாங்கரையில் ஒன்று இருக்குது, கொட்டிவாக்கம்னு நினைக்கிறேன் இருக்குது. அந்த 2 பெரிய சத்திரத்துலையுமே கொடுக்காம மறுத்ததுக்கான இது இருக்குது. இதெல்லாமே எழுத்துப்பூர்வமாக ப்ரூவ் பண்ணுன்ற படியாது, வாய்ப்பூர்வமாக நடந்த விஷயம் தான் இதெல்லாம். அப்போ அவர் எண்ட் பாயிண்ட் என்ன ஆகுது அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா, வேறு வழி இல்லை. 30 நாளுக்குள்ளே அந்த துக்க நாள் முடியறதுக்குள்ளே பார்க்கணுன்றது ஒன்று இருக்காமே, அதனால் அதில் பார்க்கணுன்ற ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு விஷயத்தில் அவர் பார்க்கறதுக்கான முடிவு எடுக்கும்போது இப்போது அவர் தேர்ந்தெடுக்கிற இடம் வந்து இது ஹோட்டல். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. அக்டோபர் 3ஆம் தேதி அன்றைக்கி நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், ஒரு பில் ஒன்று போடப்படுது. அந்த பில்லுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவரை பற்றின விமர்சனங்கள் எல்லாமே வந்துச்சு. எஸ்ஐடி ஃபார்ம் பண்ண சொல்லி, அந்த எஸ்ஐடியை கேன்சல் பண்ண சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர்லாம் வந்துச்சு. ஆனால் அதில் ஒரு எஸ்ஓபி ஒன்று ஃபார்ம் பண்ணுங்கள், அது பண்ணாமல் நீங்கள் இதுக்கப்புறம் ஸ்டேட் ஹைவேஸ், நேஷ்னல் ஹைவேஸ், பப்ளிக் அட்ரஸிங்ஸ் இந்த மாதிரியான எந்த இடத்துலையுமே பர்மிஷன் கொடுக்கக்கூடாதுன்ட்டுன்னு கோர்ட் சொல்லுது. அது பார்த்தீங்கன்னா கூட எனக்கு ஹிந்துஸ்தான் டைம்ஸில் வந்திருக்கு, வீக்கில் வந்திருக்கு, எல்லாருமே நான் வந்து ப்ரூஃபாகவே வச்சுருக்கேன். டேட் நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட டேட் அக்டோபர் 4 வந்திருக்கு. இதுதான் அந்த ப்ரொசீஜருக்கான கொடுத்துருக்காங்க. ஹிந்துஸ்தான் டைம்ஸ் அக்டோபர் 4 வந்து ஆர்டிக்கல், வீக்லேயும் வந்திருக்கு, ஹிந்துஸ்லேயும் வந்திருக்கு, எல்லாத்துக்குமே. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் அப்படியே படிச்சோன்னாலும் காட்டுறேன். The state government assured the court அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க that it will not permit meetings on national or state highways அப்படின்ட்டு. The ban will remain in the force until standard operating procedures SOP regarding such events are formulated. The order was passed on the public litigation given சொல்லியிருக்கு. The state government assured the court it will not permit அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வெளியில் எங்கேயுமே எடுக்க முடியாத ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அப்போ ஆப்வியஸ்லி இப்போ நடக்க போகிற மீட்டிங், அவங்கள பார்க்க போகிற மீட்டிங் வந்து இட்ஸ் நாட் அ பப்ளிக் அட்ரஸிங். ஒரு குறிப்பிட்ட குடும்பம், அதாவது துயரப்பட்ட குடும்பம், அந்த குடும்பம் 36 குடும்பங்கள் மொத்தம் வராங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லோருக்கும் ஒரு தனிப்பட்ட இடமாக ஒரு ரூம் போட்டு கொடுக்குறாங்க ஹோட்டலில். அந்த ரூமில் போயிட்டு விஜய்னா தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரையும் பார்க்க போகிறாரு. அதாவது விஜய் சாரே போய் ஒரு ரூமாக ஒருத்தரையும் ஒரு குடும்பத்தையும் அந்த மாதிரி தான் மீட் பண்ண போகிறாரு. அங்கே எந்த பப்ளிக் அட்ரஸிங்கும் கிடையாது. ஏன்னா ஒரு கட்சி இப்போ வந்து செக்கு கொடுத்தாங்க, இந்த மாதிரி சில பப்ளிக் அட்ரஸிங் பண்ணாங்க இல்லையா ஒரு சத்திரத்தில், கரூர்லேயே, அந்த மாதிரி இது எதுவும் பண்ண போதில்லை. பப்ளிக் அட்ரஸிங் இல்லாமல் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. மீடியாஸ் எப்படின்னு தெரியல, வாய்ப்புகள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். தனிப்பட்ட முறையில் ஒரு குடும்பத்துக்குடியும் ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ண போகிறாரு தனியாக ஒரு ரூமில். இது வந்து எப்படின்னா, இப்போ நான் போயிருக்கேன், ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கேன், நீங்கள் ஒரு கெஸ்ட்டு என்னை பார்க்க வரீங்க அப்படின்னு இருக்கும்ல, அந்த ஆஸ்பெக்டில் போய்டும். ஓகே சார். இப்போ பொதுவாகவே ஒரு பார்வை முன்வைக்கப்படுதுல்ல, தமிழக வெற்றிக் கழகம் வந்து பனையூரில் அரசியல் பண்ணுறாங்க, பண்ணையார் மாதிரி அரசியல் பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளே அரசியல் பண்ணுறாங்க, நிறைய விமர்சனங்கள் இருக்குது. ஸோ இப்போ ஒரு இக்கட்டான சூழல், வேற வழி இல்லை அப்படிங்கிறது தாவேக்கா தரப்பில் இருக்குது. அப்போ அந்த ரவுண்டுக்குள்ளேயே திருப்பியும் தாவேக்கா வந்து சிக்கிக்கொள்ளுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதுறியா? ஒரு பிரச்சனையும் இல்லை. விமர்சனம் வைக்கிறவங்க கிட்ட கரூரில் ஒரு சத்திரம் பர்மிஷன் வாங்கி கொடுக்க சொல்லுங்கள், நாங்கள் நாளைக்கே பண்ண ரெடி. இவ்வளோ தூரம் நீங்கள் கேட்ட இந்த முதல் கேள்வி, அதாவது கேள்வி தான் மாறிடுது, பதில் ஒரே பதில் தான் என்னால். நீங்கள் கேட்டீங்கல்ல, இப்போ நீங்கள் கேட்ட இது எல்லாத்துக்குமே காரணம் ஃபஸ்ட்டு சொன்னது தான், ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ், சத்திரம் கொடுக்கப்படலை, இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே, இதை நம்ம வந்து மீற முடியாது. கோர்ட்டில், சுப்ரீம் கோர்ட்டில் ஒன்று இருக்குது, அவர் அங்கே போனார்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அப்படின்ற சில பிரச்சனைகள் இருக்குது. இது மாதிரி பல இஷ்யூஸ் இருக்குது இல்லையா உள்ள, அது எதுவுமே இதுவாகக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஸ்ட்ரேட் ப்ரொசீஜர் பிரகாரம் லீகலி ஒரு ஜனநாயகனாக, அவர் பேர், படத்தோட பேர் மட்டும் ஜனநாயகனா, அவருமே ஜனநாயகனாக இருக்கார். இதில் இருக்கிற எல்லா ஆர்டர்ஸையும் மதிக்கிறார். ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்த ஆர்டர்ஸாக இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஆர்டர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஹை கோர்ட் கொடுத்த ஆர்டர். சரி, இப்போ ஜென்ரலாகவே ஒரு கேள்வி எழுதல, இப்போ காவல்துறை அனுமதி கொடுக்கல, ரொம்ப நாள் காவல்துறையால் அனுமதியே கொடுக்கவும் முடியாது. அதுதான் நான் படிச்சேன்ல மேடம் உங்களுக்கு. புரியுது. The order was passed while hearing சொல்லி போட்டுருக்க. The state government assured the court that it will not permit meetings. சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இல்ல இது ஸ்டேட் கவர்மெண்ட்லயே நடந்துச்சு. ஓகே, this was done on October 3rd. SOP போடுங்கன்னு கேட்டதுக்கு அது ரிட்டா போட்டத, அது தனி ஒரு பில் ஒன்று போட்டிருக்காங்க, 4 பேர் பில் போட்டிருக்காங்க. The order was passed while hearing 4 public litigations seeking directions to frame SOP for mass gatherings to prevent incidents similar to court stampede அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு the state government assured the court that it will not permit meetings on state and national highways அப்படின்னு. இப்போ என்னன்னா அழுத்தம் அது யார் கொடுத்தாங்கன்னு தெரியாது, அது காவல்துறை கூட கொடுத்துருக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு சத்திரத்தை எடுக்கிறோம்னா அந்த சத்திரம் இம்மீடியட்டாக
லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுவான், இப்படி ஒரு பொலிட்டிக்கலுக்கு நாங்கள் கொடுக்குறோங்க அப்படின்ட்டுன்னு. போலீஸ் கொடுக்காதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கோர்ட்டில் வந்து அஷ்யூர் பண்ணியிருக்கு. ஓகே. இப்போ இந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்குன்ற போது அவர் எப்படி பார்க்க முடியும்? யாருமே பார்க்க முடியாது. நீங்கள் அது பப்ளிக் அட்ரஸிங்கே இருக்கக்கூடாது. அதுதான் உண்மை. இப்போ அவர் எப்படி போவார்? திருச்சியில் இறங்கி நேஷனல் ஹைவேஸ் வழியாக தான் கரூருக்குள்ளே போகணும். ஸ்டேட் ஹைவேஸ் நேஷனல் ஹைவேஸ்லேயே நீ பர்மிட்டட் இல்லை போகிறதுக்கு. அப்புறம் எப்படி பண்ணுவீங்க? அப்போ ஆப்வியஸ்லி திஸ் இஸ் த ஒன்லி வே டு டூ. வேறு வழியே கிடையாது. நீங்கள் சொல்கிறீங்கல்ல, வேறு வழியே கிடையாது, பண்ணி தான். இப்போது நீங்கள் சொல்கிறீங்க இப்படி தான் பண்ணுறாருன்ட்டுன்னு. அவர் அனிதாவோட மரணத்துக்கு போனாங்க. 13 பேர் இறந்த தூத்துக்குடி சம்பவத்துக்கு போய் பார்த்துட்டு வர்றாரு. அப்போ போக முடிஞ்ச மனுஷன் யாரோ ஒருத்தர் தன் சக தமிழன். அப்போ அரசியல்வாதி இல்லைல்ல, அவர் ஒரு நடிகர் தானே. அப்படி இருக்கும்போது யாரோ அவர் போகணுன்ற அவசியம் இல்லை. வேற யாராவது நடிகர் போனாங்களா? அது மாதிரி போய் பார்த்தாங்களா? எனக்கு தெரியல. போனாங்களா போல, அதை அந்த விமர்சனத்துக்குள்ளே போவேணாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன். அப்போ அவர் போய் பார்த்துட்டு வந்தார் அப்படின்ற போது அதுக்கே போக முடிஞ்ச ஒரு மனுஷன் இதுக்கு தன்னைக்காக பார்க்க வந்த மனுஷங்களை போய் வீட்டில் பார்க்க மாட்டாரா? கண்டிப்பாக பார்ப்பார். ஆனால் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, டெஸ்பிரேஷனாக நிற்கிது, ஒன்றுமே பண்ண முடியல. 10 நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க, 15 நாளாக எல்லா விதத்துலையும் ட்ரை பண்ணி எதுவும் நடக்கலை அப்படின்ற போது என்ன பண்ண முடியும்? ஏங்க அவர் ஐஏசி டெல்லிக்கே போயிட்டு வந்தாருங்க. ஐஏசி மூமெண்ட்டுக்கே போயிட்டு அவரோட பிரதான இதை காமிச்சிட்டு வந்தார். ஜல்லிக்கட்டுக்கு வந்து ஒரு நாட்டோட ஒரு பிரச்சனைக்கும் அவர் வந்து தன்னோட ஆதரவை காமிச்சிட்டு தான் இருக்காரு. அப்போ இவர் அரசியல் கட்சி தலைவர் ஆகிட்டார். இன்று இவர்களை பார்க்க வந்த இடத்துல அந்த சம்பவம் நடந்திருக்குன்ற போது அவர் இன்னும் கொஞ்சம் அக்யூட் கேர் எடுத்து இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்னும் அவங்கள பார்க்கணுன்ற அவர் எண்ணத்தில் தான் இருப்பார். இதெல்லாம் முன்னுக்கூட்டியே காமிச்சிருச்சு அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு. அப்படி இருக்குன்ற போது வேறு வழியே இல்லைல்ல. இஸ் தேர் எனி சான்ஸ்? சொல்லுங்கள், எடுத்து செய்யறதுக்கு ரெடி. யார் வேணாலும் செஞ்சு கொடுங்க. கரூரில் எங்களுக்கு சத்திரம் வாங்கி கொடுங்க. ஓகே, முடியலல்ல, பண்ண முடியாதுல்ல, பெர்மிஷன் எடுக்க முடியலல்ல. அப்போது ஆப்வியஸ்லி இதுதான் ஒரே வழின்ற போது இதையும் ஒரு பப்ளிக் அட்ரஸிங் கொடுக்காம ஒரு தனிப்பட்ட ஃப்ரெண்ட்லியான ஒருத்தர் வந்திருக்காரு, ஊர்லேருந்து வந்து ஹோட்டலில் தங்குறாங்க, அவங்கள போய் பார்க்க போவோம்ல, அந்த ஒரு ஆஸ்பெக்ட்குள்ள தான் போகிற மாதிரி. ஓகே சார், இப்போ வந்து அங்கேருந்து அவங்க கிளம்பிட்டாங்களா? அவங்களுக்கு என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருக்காங்க? பஸ் வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. அவர்கள் வீட்டிலேருந்து கொண்டு வந்து இங்கே வந்து தங்க வைக்கிற வரைக்கும், திருப்பி நாளைக்கு கொண்டு போய் அவங்க வீட்டில் பத்திரமா விடுற வரைக்கும் அனைத்து பொறுப்புகளும் தாவேக்கா எடுத்திருக்கு. சாப்பாட்டுலேருந்து A to Z, எத்தனை பேர் வராங்கனாலும் சரி, அவங்க குடும்பத்து சார்பாக வரவங்கள கூட்டிகிட்டு வரதுக்கான வேலைகள் எல்லாம் செஞ்சுருக்காங்க. இங்கே தங்க வச்சு பார்த்துக்கிறதுலேருந்து நாளை விஜய் நான் பார்த்து முடிக்கிறச்சு திருப்பி அவங்களை கொண்டு போயிட்டு கரூரில் அவங்க வீட்டில் விடுற வரைக்கும் எல்லா பொறுப்பும் ஆல்ரெடி இது பண்ணியிருக்காங்க. இது ஒரு 41 குடும்பம்ன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா 234 தொகுதியிலேருந்து அனைத்து பெண் குழந்தைகள் 10th 12th பசங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஒரு குடும்பத்துக்கு 3 பேர் அப்படின்னா யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் வந்திருப்பாங்கன்னு. 750 ஃபேமிலி கிட்டத்தட்ட குறையாமல் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதனால் இது ஒரு பெரிய விஷயமாக இல்லை. இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா இதுவும் என்னென்ன செய்ய முடியுமோ, ஆதரவும் மரியாதை என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் செய்ய முடியும். அவங்களாம் தத்தை எடுத்துட்டாங்களேங்க. இது வந்து ஒரு குடும்ப நிகழ்ச்சி. இப்போ அப்படி தான் நம்ம பார்க்கணும். என் குடும்பம்னு சொல்லி அவர் தத்தை எடுத்துட்டாரு. அவரை பார்த்துக்க போகிறாங்க, எல்லாமே பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்துக்கு ஒட்டு மொத்தமாக ஒரு அண்ணனாக, ஒரு தகப்பனாக, ஒரு தாய் மாமனாக எப்படி வேணாலும் வச்சிங்கன்னு சொல்லி பண்ணுறாரு. இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அவர் முக்கியமாக ஒரு 1/2 மணி நேரம் ஒரு குடும்பத்தோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார் நான் எதிர்பார்க்குறேன். குறைஞ்சபட்சம் 20லேருந்து ½ hour தனிப்பட்ட முறையில் அந்த குடும்பத்தோட மனம் விட்டு பேசணுன்னா அவங்களும் நிறையா பேசணும். நாங்கள் போகும்போது அவங்க எங்கிட்டையும் சொல்லியிருந்தாங்க, நிறையா பேசணுங்க, இதெல்லாம் சொல்லுங்கள் அண்ணன்கிட்டேன்னாரு. இல்லைங்க, அதுக்கு முன்னாடி நீங்களே அண்ணனை மீட் பண்ணுவீங்க. ஒருவேளை உங்களுக்கு முன்னாடி நான் மீட் பண்ணால் நான் சொல்கிறேன், நீங்கள் மீட் பண்ண நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னோம். இப்போ அவங்க தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறாங்க விஜய் அண்ணாவை. நாளைக்கு மனம் விட்டு எல்லாரும் பேச போகிறாங்க, அது நடக்கும். சரி, இப்போ தாவேக தரப்புல இருந்து அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு எது ஒண்ணு செஞ்சாலும் அது வெளியில தெரிய வேண்டாம் அப்படிங்கிறது தாவேகவுடைய நிலைப்பாடா இருக்கு. அதற்கு தாவேக தரப்புல பல கருத்துக்களோ பல விஷயங்களோ முன்வைக்கப்படலாம். ஆனா தாவேக எதுவுமே செய்யல அப்படிங்கிற ஒரு பிம்பம் தானே கட்டமைக்கப்படுது. அப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னாதானே தெரியும் அப்படிங்கிற ஒரு என்ன செய்யல சொல்லுங்க. 20 லட்சம் பணம் போடுறேன்னாரு, போட்டாரா? RTGS முடிச்சிட்டாரா? எல்லா குடும்பத்தையும் தத்தெடுத்துக்கிறேன்னாரு. தத்தெடுத்து அந்த குடும்பத்துக்கு 5000 ரூபா பணம் கொடுத்து அந்த பசங்க அந்த குடும்பத்தில் வேலை இல்லாதவனுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டு படிக்கிறவனுக்கு படிக்கிறதே எடுத்துட்டாரு. இப்போ அவங்களை கூப்பிட்டு உட்காந்து பார்க்க போகிறாரு. அவங்க 2 பேரும் பேச போகிறது உங்களுக்கு எதுக்கு சொல்லணும்? அது தனிப்பட்டவங்க, அந்த ஃபேமிலியில் துயரமாக இருந்திருக்காங்க. இவருக்கு தெரிஞ்சோ தெரியாமல இவங்க பார்க்க வந்தது நடந்திருக்கு. அவங்க 2 பேர் பேசுறது உங்களுக்கு எதுக்கு தெரியும்? மேடம், இப்போ நீங்களும் உங்கள் பாய் ஃப்ரெண்டும் உட்காந்து பேச கேட்கணுன்ற அவசியம் இல்லைல்ல, எதுக்கு சொல்லணும் உங்களுக்கு? இல்லைங்க, அரசியல் தான், பிரைவசி இருக்குங்க, அதுலயும் பிரைவசி இருக்கு. என்ன பிரைவசி இல்லைன்னு சொல்லுங்க. அப்போ பிரைவசியான ஒரு 2 குடும்பங்கள் உட்காந்து பேச போறாங்க.
அது இல்ல நமக்கு நீங்க என்ன பேசுறீங்க அப்படிங்கறத கேட்கல சார். வேற என்ன கேக்குறீங்க? என்னன்னா சந்திக்க போறாங்க இவங்கள்ட்ட, இப்போ வந்து வீடியோ கால் இப்போ ஆரம்பத்துல வீடியோ கால் பேசினது கூட யார்ட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னாங்க இல்லையா? சோ அதுக்கே பல விமர்சனங்கள், என்னமே செய்யல, தாவேகா தொடர்ச்சியாக ஒரு மௌனமா இருக்கு, அமைதியா இருக்காங்க, இப்படிதான் இருப்பாங்களா யார் தாவேகா சொன்னாங்க? அப்படின்ற என்ன ஒரு மௌனம்? விமர்சனம் ஏங்க வைக்கப்படுது. சட்ட ரீதியாக ஒரு போராட்டத்தை சுப்ரீம் கோர்ட்ல எடுத்திருக்காங்க. முதல்ல இந்த எஸ்ஓபி போட்டது யாரு? தாவேகா. சிடி நிர்மல்குமார் திருச்சியில அந்த பரப்புரை நடந்து பிரச்சனை ஆகும்போதே போட்டாரு. அப்பவே கோர்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியாச்சு. 2 மாசம் ஆச்சு, இது வரைக்கும் அவங்க எடுக்கவே இல்லை அந்த நடவடிக்கை. அந்த நடவடிக்கை அவங்க எடுத்திருந்தாங்கன்னா இந்த 41 உயிர் போயிருக்காதா? முதல்ல எடுத்துட்டு போய் வச்சது யார்? இந்த இஷ்யூஸ் இப்படி இருக்குங்கன்னு கொடுத்துட்டு போய் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்தது யாரு? கோர்ட்ல. ஒண்ணு நீங்க என்ன பண்ணியிருந்திருக்கணும்? எஸ்ஓபி போட்டிருந்துருக்கணும். ஒரு வாரத்தில் போட முடியலையா? போடுற வரைக்கும் யாருக்கும் பர்மிஷனே கொடுத்துருக்காரு, எந்த கட்சியும் பண்ணியிருக்காது. நீங்கள் பண்ணாது உங்கள் தவறு. எங்கள் சைடில், அதாவது தாவேகா சைட்லேருந்து எல்லாமே தெளிவாக கரெக்டாக லீகலாக தான் பண்ணிட்டு இருக்காங்க, ஆஸ் பர் லா. நீங்கள் தான் மீறிட்டு இருக்கீங்க. ஆனால் பழி யார் மேலே போடுறீங்க? இவங்க பக்கம் போட்டுட்டு இருக்கீங்க. அதான் நாங்கள் எடுத்து வச்சுட்டு இருக்கோம் இங்கே பேசும்போது. அப்போ திட்டமிட்டு தாவேகா மேல ஒரு நெகட்டிவ் கிரியேட் ஆமாம், பண்ணுவாங்க சார். கேரக்டர் அசாசினேஷன், அவர் மேலே கேரக்டர் அசாசினேஷன், அவர் மேலே வந்து கட்சி மேலே என்னென்ன சொல்ல முடியும் அப்படின்றதுக்கான எல்லாத்தையும் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. கேள்வி கேட்டால் தற்கூறின்றீங்களே. இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க, இப்போ நான் உங்ககிட்ட தற்கூரி மாதிரி கேள்வி கேட்காதீங்க, நான் சொன்னேன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? பதில் சொல்ல தானே வந்து உட்காந்துருக்கேன். நியாயமாக சொல்லுங்கள். இப்போ மேடம் நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க, நான் மேடம் தற்கூரி மாதிரி கேள்வி கேட்டுக்கிறீங்க ஐயா அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்டா டேய், கேள்வி கேட்கறதா உனக்கு பதில் சொல்ல தானே உனக்கு கூப்பிட்டுருக்கேன். அந்த மாதிரி அரசாங்கம் பதில் சொல்லணும். சொல்லுங்க. பதில் சொல்ல முன்னா தற்கூறின்றீங்களா? அப்படி தானே இருக்குதுங்க. நாங்கள் கேள்வி கேட்குறோம். இந்த காலத்தில் என்ன, இந்த தலைமுறையில கேள்வி கேட்பான் படித்தவன். போன தலைமுறை ஏமாத்துற மாதிரி எங்களை ஏமாற்ற முடியாது. நாங்கள் கேள்வி கேட்காம பதில் சொல்லுங்கள். பதில் சொல்லிட்டு சொல்லு. உன்னால் சொல்ல முடியல அப்படின்னா உனக்கு ஏன்டா ஓட்டு போடணும்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லாமல் தாவேகாவுக்கு ஓட்டு போடாத, அது வந்து தப்பான கட்சி, அது அப்படி இது இப்படின்னு அதை ஏன் சொல்லுங்கிற? உனக்கு என்னவோ அதை சொல்லுங்கள். நீங்கள் அதை தான் நாங்கள் கேட்குறோம். அந்த மாதிரி தான் இங்கே என்ன, நான் என்ன கேட்குறேன், இது வரைக்கும் அவர் செஞ்சதில் என்ன தவறு கண்டுபிடிச்சிங்க? லீகலி இது ஃப்ளாங்க, இது தப்புங்க, இப்படி பண்ணிக்க கூடாதுங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். சும்மா குற்றம் வைக்கிறது வந்து ஒரு நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு கேரக்டர் அசாசினேஷன் தானே பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா ஆமாங்க இது தவறுங்க, போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல, இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இது கவர்மெண்ட் செய்யலை பாருங்கள், வந்திருக்கு பாருங்கள், கோர்ட்டில் கொடுத்துருக்கு பாருங்கள், நாங்கள் ப்ரூவோட டேட்டாவோட தானே சொல்கிறோம். கவர்மெண்ட் இந்த மாதிரி டேட்டாவோட சொல்லுங்க பார்ப்போம். இந்த மாதிரி எதிர்த்து பேசுகிறவங்க டேட்டாவோட கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம். என்ன திருப்பி அவர் நடிகர் வீட்டு விட்டு வெளில வர மாட்டார், உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் வீட்டு விட்டு வந்தானே வராட்டின்னு, அவர் வீட்டு விட்டு வெளில வந்தால் நெல் மூட்டையெல்லாம் ஈரம் இல்லாமல் போயிடும், எந்த பிரச்சனையும் வராது, தண்ணி வந்து சென்னையில் நிற்கவே நிற்காது. இது நாட்டோட பிரச்சனையா? ஏங்க அது தனிப்பட்ட மனுஷனோட பிரச்சனை, அதை சேர்க்கக்கூடவே கூடாது. 1008 இருக்கும் அவங்களுக்குள்ள. அவன் பார்ப்பார், பேசுவார், போவார். அது வந்து அது ஒரு கனெக்ட். ஏன்னா அவருக்கு ஏதோ ஒரு இஷ்யூ மனசில் ஒரு சின்ன ஃபீல் இருக்குது, நம்மளை பார்க்க வந்து நடந்துச்சே அப்படின்ட்டுன்னு. அதை அவர் மனசை விட்டு பேசணுன்றாரு. அதை அரசியலாக்குறதுல வந்து முட்டாள்தனம்னு நான் சொல்லுவேன். ஓகே சார். இப்போ இந்த கரூர் சம்பவம், அதே போல் அதுக்கு முன்னாடி ஒரு 3 பகுதிகளில் கேம்பெயின் போயிருப்பீங்க. அதுக்கு பிறகு கரூர் சம்பவத்திற்கு பிறகு நடந்த நிறைய சட்ட சிக்கல்கள், அரசியல் சூழல்கள்லாம் பார்த்து இதுலேருந்து தாவேகா என்ன கற்றுக்கிட்டது அப்படின்ற ஒரு கேள்வி. வஞ்சகம், சூழ்ச்சி, அரசியலில் இந்த அளவு கூட போவாங்களா அப்படின்றது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இருக்காங்க. வரும் காலங்கள் இன்னொரு பவுன்ஸ் பேக்கிங், ஸோ டபுளாக, இன்னும் ஒரு எஃபெக்டிவாக, இன்னும் எந்த மாதிரியான பிரச்சனைகள் எப்படியெல்லாம் நமக்கு வந்து எதிர்ப்பு வரும், இது எப்படி நம்ம கையாளணுன்றத இன்னும் மெருகேற்றி, இன்னும் வந்து இதுக்கப்புறம் தாவேகாவால், விஜயனாவால் இந்த இஷ்யூஸ்னால ஒரு உயிர் கூட போகக்கூடாதுன்றதுல கவனம் வந்து 100 மடங்கு செலுத்துவாங்கன்ற நம்புறேன். சார், காங்கிரஸ் கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்படுறதாவது தகவல் இருக்கே, உண்மையா சார்? அது நமக்கு தெரியல மேடம். ஏன்னா நம்ம அஃபிஷியலான ஸ்போர்ட்ஸ் பர்சன் கிடையாது, நம்ம கட்சியிலையும் இல்லை உள்ள. இது நீங்கள் அவங்கள தான் கேட்கணும். நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்குற ஒரு கூட்டணி கட்சியாக நாங்கள் கேட்டு போயிட்டுருக்கோம், பயணிச்சிட்ருக்கோம். அதனால் அவங்கள தான் கேட்கணும். இருந்துச்சுன்னா ரெண்டாவது இன்னொன்று, நான் எது பேசினாலும் உண்மையை பேசணும்னு நினைக்கிறேன். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துச்சுன்னா கேளுங்க, அதுக்கு பதில் சொல்லுங்கள். ஸ்பெகுலேஷன்ஸ், கான்ஸ்பிரசிக்கெலாம் நான் யாருக்குமே பதில் சொல்கிறதில்ல. அது வந்து என்ன ஆகும்னா, நம்ம பேசுறதை வச்சுக்கிட்டு யாரோ ஒரு நம்மளை 100 பேர் தான் பார்க்குறான். அந்த 100 பேர் வந்து அண்ணா சொன்னாரான்னு பேசிட்டு நாளைக்கு தவறாக போச்சு வச்சிங்களேன், அவனுக்கு அது ஒரு டிமாரலைசிங் ஆகக்கூடாது அப்படின்றது நான் ரொம்ப தெளிவாக. சரி, இதற்கு பிறகு அந்த சுற்றுப்பயண விவரம் மாற்றப்படுமா? ஏன்னா நம்ம முதல்ல 3 மாவட்டம் 100% மாற்றப்படும். இன்னுமே அந்த பஸ் ஃபார்முலாவை எடுக்க மாட்டாங்க நான் நம்புறேன். எனக்கு தெரிஞ்சு, எனக்கு இன்னும் எக்ஸாக்டாக தெரியல. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஆல்ரெடி ஹெலிகாப்டர்ல வருவார்ன்ற மாதிரி ஒரு கேள்விலாம் இருக்கு. அதான் சொல்ல வரல. இது எல்லாமே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துச்சுன்னா எதனால், ஏன் இப்போ நீங்கள் கேட்குறீங்க நாளைக்கு இதுக்கு போகிறாங்க அப்படின்ட்டுன்னு மாமல்லபுரம், அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நான் கிட்டத்தட்ட சொல்கிறேன். ஏன்னா அது வந்துருச்சு, ஆல்மோஸ்ட் ஃபைனல். அங்கேருந்து ஊர்லேருந்து கிளம்பிட்டாங்க, பஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு, ரூம் புக் பண்ணியிருக்காங்க. அதனால கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் ஆயிடுச்சு.
அப்போ எதுக்காக இது செய்கிறாங்கன்றதை நம்ம வந்து டிரைவ் பண்ணி கொண்டு வரோம். ஓகே, இப்போ இதெல்லாம் தகவல், இதெல்லாம் தகவல்கள் நம்மளும் கேட்குறோம், ஃபோன் அடிச்சு சில தகவல்கள் நம்ம கொடுக்குறாங்க, அதை வச்சுட்டு நம்ம உண்மையை பேசுகிறோம். ஆமாங்க இதான் நடந்திருக்கு, இப்படி தாங்க இப்படி தான் இருக்கேன்னு. எனக்கு எப்படி தெரியும்? அங்கேருந்து வந்த தகவல் வச்சு தானே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து நான் சொன்ன இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் என்னால் இதில் எடுக்க முடியும். ஆனால் அங்கே போய் போக முடியாத ப்ராக்டிக்கல் விஷயம் சொல்ல முடியும். ஆனால் அங்கே சத்திரம் கிடைக்கல, சத்திரம் கொடுக்காததுக்கு காரணம் என்னன்னு இப்போ சொல்கிறேன்ல, அதெல்லாம் அங்கேருந்து வந்த தகவல் தான். அதனால் நம்ம சொல்கிற தகவல் 100% உண்மையாக தான் இருக்கும். அதில் ஒன்றும் சும்மா சொல்லணுமேன்றதுக்காக வியூஸ்க்காகலாம் நம்ம சொல்கிறது இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இந்த ஹெலிகாப்டர்லாம் வந்து இது வரைக்கும் எனக்கு தெரியல. அஃபிஷியலாக அனௌன்ஸ் ஆச்சு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை பற்றி பேசலாம் சார். இதற்கு ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இனி இந்த மாதிரியான பரப்புரை இருக்காது. என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும், யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாருமே சேஃபாக இருப்பாங்கன்ற ஒரு வியூகத்தை அமைச்சிட்டு தான் அவங்க வந்து பரப்புரை பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே சார். இதற்கு பிறகு அந்த கேம்பெயினில் என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இல்லை, இந்த அதான் நான் முதலே சொன்னல, அவருக்கு மக்கள் தான் அவருக்கு பலம், மக்கள் தான் அவரோட பலவீனமும். அந்த பாயிண்டில் நம்ம பார்க்கும்போது இப்போ வந்து அதே கூட்டம் திருப்பி வரும். பெருசாக வராது போகாது வரமாட்டாங்கலாம் இல்லை, ஸ்டில் பீப்புள் வில் கம். அது எப்படின்றது, ஆனால் அதை எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணணுன்றதை இனிமேல் தான் அவங்க வந்து ஃபார்முலேட் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஸோ நிச்சயமாக இதுலேருந்து தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் பெட்டர்மெண்ட்டாக இருக்கிற பீப்புள் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தோட பேசலாம், காவல்துறையோட உட்காந்து பேசலாம், ரிட்டையர்டு இதுக்குன்னே இந்த மாதிரி ப்ரோட்டோகால்ஸு எக்ஸ்க்ளூசிவாக கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இருப்பாங்கல்ல அவங்கக்கிட்ட கேட்கலாம். இந்த மாதிரி அதாவது இந்த மாநாடு நடத்துகிறதா இருக்கட்டும், கூட்டமெல்லாம் இருக்கட்டும். உதாரணத்துக்கு எடுக்க போனீங்கன்னா இப்போ நம்ம என்ன மதுரை கள்ளழகர் இறங்குறாரு, திருவிழாக்கள் நடக்குது இல்லை. ஸோ அதில் என்ன மாதிரியான இருக்குன்னு இதுக்குன்னே ஒரு டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் கிட்ட பேசி எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும், என்ன மாதிரி ரெகுலேட் பண்ணணும், கூட்டத்தை நம்ம கட்டுக்குள்ளே எப்படி வச்சுக்க முடியும், இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக சார். நன்றி சார், நிறைய விஷயங்கள் பண்ணுங்க. தேங்க்யூ மேடம். சுப்ரீம் மொபைல்ஸின் தீபாவளி மெகா சேல் 12 கோடி பரிசு மழை. சுப்ரீம்ல போன் வாங்குங்க, 20,000க்கு மேல பரிசுகளை வெல்லுங்க. Indigus Photo Durable Exterior Paint with Duro Color Technology. Step into the future of design and motion with all new Vivo V60e. Buy now.